ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் SRH அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் 1.1ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இஃப் A is equals to 1, 3, 5 and B is equals to 2, 3, தென் ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா A into B and B into A. இது A cross Bன்னு சொல்லுவாங்க ஆர் B cross A கூட சொல்லுவாங்க. செகண்ட் இஸ் A cross B is equals to B cross A. ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க, இஃப் நாட் ஒய். ஸோ தேர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் n of A into B is equals to n of B into A is equals to n of A into n of B. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம இப்போ கீழே சால்வ் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் போட்டு முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற கிவனை எடுத்து எழுதிக்கணும். ஸோ கிவன் அப்படின்னா என்னென்னா, இங்கே இஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொஸ்டின் ஸ்டார்ட்லேயே A is equals to 1, 3, 5. ஸோ இதை வந்து A is equals to 1, 3, 5 ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸோடு எழுதிக்கணும். அண்ட் B is equals to ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸ் ஆஃப் 2, 3. ஸோ இது வந்து கிவன். இப்போ அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு A cross B is and B cross A. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம A into B is equals toன்னு சொல்லிட்டு ஏவையும் பியையும் முதல்ல வந்து நம்ம காமனாக எடுத்து எழுதணும். ஸோ A into B அப்படி பண்ணும்போது என்ன வரும், ஸோ இது வந்து A, இது வந்து B. ஸோ A into B பண்ணும்போது 1, 2, 1, 3. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 3க்கு போவோம். ஸோ 3, 2, 3, 3. ஸோ நெக்ஸ்ட்டு 5 வருவோம். ஏன்னா A, B இருக்கிறதுனால நம்ம ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 5, 2 அண்ட் 5, 3. இது வந்து A into Bக்கான சொல்யூஷன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, B into Aவா. ஸோ B into Aனா ஃபஸ்ட்டு B அண்ட் நெக்ஸ்ட்டு தான் A. ஸோ அதை எப்படி எழுதணுன்னா, B into A is equals to 2, 3 into 1, 3, 5. ஸோ அது மாதிரி பண்ணலாமா? ஸோ B into Aன்றதால B into A. ஸோ 2, 1, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 1, 3, 3 and 3, 5. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன அவங்க கொடுத்துருந்த ஒன்று வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஃபைண்ட் A into B and B into A. ஸோ இப்போ வந்து thus A into B and B into A is obtained. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் நம்ம அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, இஸ் A into B is equals to B into A இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைனா A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் வந்து டு ஃபைண்ட் இஸ் A into B is equals to B into A. ஸோ A into B does not equals to B into A. ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 and 2லேயே நம்ம பார்க்குறோம். ஸோ 1, 2 வந்து 2, 1 ஆக முடியாது. அதே மாதிரி 1, 3 வந்து 3, 1 சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து as 1, 2 does not equals to 2, 1. அதே மாதிரி பாருங்கள், 1, 3 does not equals to 3, 1. அதே மாதிரி 3, 2வும் 2, 3 வந்து ஆறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம புக்கில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 5, 3 இருக்கா, அது வந்து 3, 5 ஆறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் சேம். ஸோ ஹென்ஸ் A into B does not equals to B into A. ஸோ இட்ஸ் நாட் பிகாஸ் ஏன் வராதுன்னா அது வந்து சேமாக இல்லை அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, ஷோ தட் n of A into B is equals to n of B into A is equals to n of A into n of B. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம வந்து இப்போது ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ n of Aல நம்ம கிவனில் ஏன் எழுத சொன்னேன்னா, ஸோ கிவன் நம்ம பார்த்தாலே வந்து n of Aல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, n of Bல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ n of A, ஸோ A தான் இப்போ வந்து நம்மளுக்கு n of A and B is nothing but n of B. ஸோ n of Aல வந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது and n of Bல வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நான் கீழே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ n of A is equals to 3, n of B is equals to 2. ஸோ ஃப்ரம் equation 1 and 2 we observe, என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா, n of A into B is equals to n of B into A. ஸோ 3 into 2 பண்ணாலும் 2 into 3 பண்ணாலும் ஆன்சர் நம்மளுக்கு வரக்கூடியது சேம் தான். ஸோ 6ன்னு தான் ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு n of A into n of B. ஸோ இங்கே அங்கே மேலே இருக்குல்ல A is equals to
1, 3, 5 இதுதான் வந்து n ஆஃப் ஏ. ஸோ பி இருக்குல்ல 2, 3 தட் இஸ் நத்திங் பட் n ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இப்போது n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி 3 × 2ம் 6 தான். ஸோ n ஆஃப் பி இன்ட்டு n ஆஃப் ஏ 2 × 3ம் 6 தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் n ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல்ஸ் டு n ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு அவங்க கொடுத்துருந்த கொஸ்டின் மாதிரி தான் எழுதணும், n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் என்ன வந்துச்சு? 6. அப்படி தான் ஆன்சர் வந்துச்சு. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. தஸ் n ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல்ஸ் டு n ஆஃப் பி இன்ட்டு ஏ விச் இஸ் நத்திங் பட் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான வீடியோஸ் வேணும், ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.